அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது the particle in a one dimensional rigid box. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது அந்த பாக்ஸ் என்னன்னா இட்ஸ் a one dimension. அதாவது அந்த மேபி யூ கேன் கன்சிடர் இட்ஸ் a thin wire. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். Suppose it is a thin wire. So the length is extended in the only one dimension. இதில் என்ன செய்யணும்னா ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யூ கேன் டேக் ஒன் குவாண்டம் பார்ட்டிகல் இன் திஸ் ஒயர். இந்த குவாண்டம் பார்ட்டிகல் என்ன செய்யணும், இட் இஸ் அ டி ப்ராக்லி வேவ் பார்ட்டிகல். இட் இஸ் ஹேவிங் த பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர். இட் கேன் மூவ் டு த ரைட் ஆர் இட் கேன் மூவ் டு த லெஃப்ட். அப்போ அந்த வால்ஸில் மேலேயும் மூவ் பண்ணும், பட் இட்ஸ் அ வால்ஸ் நியர் டு த வால். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணும். அதே போல் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த வால், ரைட் சைடில் இருக்க வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணும். அது இந்த ஒயரை விட்டு வெளியே போகாது. ஏன்னா the energy of the particle it will be less than the potential energy. அதாவது இங்கே பேரியர் இருக்கும். இந்த பேரியரை பெனட்ரேட் பண்ணி போகிற அளவுக்கு அந்த குவாண்டம் பார்ட்டிகளுக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ அப்படின்னா இதை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராமாக காட்டணும்னா எப்படி காட்டலாம்? திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். So you can just draw the y-axis is the energy axis, x-axis is the length axis. So take the y-axis as the energy axis. நம்ம என்ன செய்யறோம்னா இதனுடைய லென்த் வந்து 0 to L அப்படின்னு வச்சுக்கிறோம் இந்த ஒயரோட லென்த். அதனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா Lன்னு வச்சுக்கிறோம். இந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா பேரியர் இருக்கிறதால த பொட்டன்ஷியல் அட் த வால் இட் வில் பி இன்ஃபினிட்டி. ஏன்னா பார்ட்டிகளோட எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதை என்ன செய்யணும், பெனிட்ரேட் பண்ணாது. அப்போனா அங்கே எனர்ஜி பேரியர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ஜஸ்ட் வி ஆர் அஷ்யூமிங் வி கோஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் இந்த பக்கம். இப்போது இந்த ஒன் டைமென்ஷனல் ஒயரை நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம்னா எந்த ஒரு ஃபீல்டும் இல்லை, இட் வில் பி கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல். நம்ம இது கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலாக வச்சுக்கலாம். ஏன்னா அதை ஃப்ரீ பார்ட்டிகல் மாதிரி உள்ளார கன்சிடர் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு பொட்டன்ஷியலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அதனால அதனுடைய எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இட் வில் பி ஜஸ்ட் இட் ஒன்ட் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. அப்படின்னா அந்த பார்ட்டிகல் என்ன செய்யலைன்னா வி கேன் கன்சிடர் திஸ் பொட்டன்ஷியல் இன்சைட் த பாக்ஸ் இட் வில் கோஸ் டு 0. இது கான்ஸ்டன்ட் இல்லைன்னா நம்ம 0 கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பார்ட்டிகல் இங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன ட்ரா பண்ணணும்னா we need to set up the differential equation, we need the solution of the particle, and then we need what kind of energy this particle is having inside the one dimensional potential well. ஸோ இதுதான் என்னன்னு சொன்னால் one dimensional infinite potential well. இங்கே ஆக்சுவலி v goes to infinity. இங்கே எனர்ஜி ஆக்சிஸ் மீன்ஸ் the potential energy, இங்கே வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த குவாண்டம் பார்ட்டிகல் இந்த பாக்ஸ்ல இருக்கு. we have to draw the differential equation for the particle. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரே ஒரு differential equation தான் for the matter waves. It's a Schrödinger wave equation. நாம இங்க யூஸ் பண்ற போற equation என்னன்னா time independent Schrödinger wave equation. நமக்கு அந்த time independent Schrödinger wave equation என்ன வரும்னா Schrödinger wave equation, இது வந்து தான் ti time independent வச்சுங்க is equal to நமக்கு என்ன இருக்குன்னா minus h square by 2m d square psi by dx square plus v times psi here equal to the e times psi. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர், அந்த h square by 2m d square by dx square, psiங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், potential energy operator acting on the particle, wave function. Wave function என்னன்னா it's a representation of the matter wave or the particle. Particle தான் நம்ம matter wave சொல்றோம். So kinetic energy operator plus potential energy operator, it will give the total energy. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா it's a second order differential equation with respect to the position. You only one dimension second order differential equation. நான் என்ன செய்யறேன்னா the whole equationையும் minus 2m divided by h square மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னவா மாறும்னா, ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச டைம் இண்டிபெண்டன்ஸ் கருது வேவ் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 2m கேன்சல் ஆகிடும், h ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னா டி ஸ்கொயர் சை டிவைட் பை டி எஸ் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2m v divided by h ஸ்கொயர் சை ஈக்குவல் டு மைனஸ்
2m divided by h cut square e times psi. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஈக்குவேஷனை ஓகே we will start from here. It will be good. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டி ஸ்கொயர் psi by dx ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம். நமக்கு ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா the potential energy goes to 0, the capital V goes to 0. அப்போ இது என்னன்னா it will be total term is 0. ஏன்னா V times 2m psi everything goes to 0. அதனால இது என்னன்னா 0 ஆயிடும். It equal to உங்களுக்கு என்ன இருக்குன்னா minus 2m e whole divided by h cut square psi. So this is எது என்ன கொஞ்சம் simplify பண்ணீங்கன்னா d square psi divided by dx square equal to minus 2m e divided by h cut square psi. So this is the final form of the equation. So இப்போ என்ன செய்யலாம்னா இந்த நெகட்டிவ் 2me divided by h cut square லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா it will be equal to d square psi divided by dx square plus 2me divided by h cut square psi equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த 2 the mass of the particle, m represents the mass of the particle, e represents the energy of the particle, h cut is a reduced Planck constant. நாம என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் குவான்டிட்டிங்கிறதால ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ டேக் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2me ஹோல் டிவைடட் பை h கட் ஸ்கொயர். அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னா டி ஸ்கொயர் psi பை dx ஸ்கொயர் பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் psi ஈக்குவல் டு 0. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். த சொல்யூஷன் இஸ் psi. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் செட்டப் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்னா இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்னா அது ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ங்கிறதால எம் ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போனா m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போனா m ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் என்ன மைனஸ் சொல்லலாம் i டைம்ஸ் i ஸ்கொயர். அதாவது அந்த மைனஸ் என்னன்னு சொல்லணும்னா i ஸ்கொயர். இமேஜினரி i ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா இட் வில் பி -1. அப்படின்னா i ஸ்கொயர் டைம் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்படின்னா the m கோஸ் டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஐ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போனா ஐ மட்டும் வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா மட்டும் வரும். ஸோ இட் பி ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் ஃப்ரண்ட்டில். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து இமேஜினரியாக இருந்தால் இந்த ஆக்சுவல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னா ஏ காஸ் beta x plus b sin beta e to the power alpha x times அதாவது e to the power real part times in general ஆக்சிலரி ஈக்குவேஷன். சப்போஸ் இங்கே ஆல்ஃபா யூஸ் பண்ணோம் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா சப்போஸ் ரியல் பார்ட் எக்ஸ் பிளஸ் ஐவை இந்த மாதிரி ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் சொல்யூஷன் இமேஜினரி டைமாக வந்தால் த சொல்யூஷன் இன் ஜெனரல் த சொல்யூஷன் வில் பி ஈக்குவல் டு e to the power xt a cos yt imaginary term plus b sin yt. இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே போல் நமக்கு என்ன இருக்குன்னா ரியல் பார்ட் எதுவும் இல்லை. நமக்கு கிடைச்சிருக்க ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இட் வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஆல்ஃபா. ஒன்லி இமேஜினரி டேர்ம் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா வாட் இஸ் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் இட் வில் பி ஈக்குவல் டு ரியல் பார்ட் 0. அதனால் அதை விட்டுலாம். a cos the imaginary term times the x, ஏன்னா இட்ஸ் வேரியபிள் இஸ் here position பொறுத்து தான் the differential equation solve பண்றோம். the independent variable then b time sin alpha x. so this is as a function of x. this is the solution for the particle, quantum particle inside the potential well.
இப்போ என்ன செய்யலாம்னா, இதுல A என்னன்னு தெரியாது. இன்னொன்னு என்னன்னு தெரியும்னா, B என்னன்னு தெரியாது. இத சால்வ் பண்ணதுக்கு நாம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, the boundary conditions. வாட் யூ மீன் பை த பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டன்ஷியல் வெல்ல இந்த பார்ட்டிக்கல் லெஃப்ட் சைடு போனாலும் சரி, ரைட் சைடுல போனாலும் சரி, அந்த பால்ஸ் கிட்ட இட் வில் ஜஸ்ட் ஸ்பெண்ட் த ஃபிராக்ஷன் ஆஃப் த டைம். தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ வே த பார்ட்டிக்கல் இஸ் எக்ஸிஸ்ட். அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் அட் டூ எக்ஸ்ட்ரீம் எண்ட் இட் கோஸ் டு ஜீரோ. அந்த ஏன்னா போன பட்டு உடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டைம் அதை வந்து நாம ஜீரோ டைம்னு கூட வச்சுக்கலாம். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதால அந்த பார்ட்டிக்கல் நடுவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் வால்ஸில் ரொம்ப நேரம் இருக்காததால அதை நம்ம என்ன சொல்றோம்னா, த பார்ட்டிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் பார்ட்டிக்கல் அட் எக்ஸ் கோஸ் டு ஜீரோ, இட் இஸ் ஜீரோ. அதே போல் அந்த லென்த் ஆஃப் த வயர் அந்த எல்லுங்கிற இடத்தையும் என்னன்னா ஜீரோ. psi at x equal to L, it goes to 0. இதுதான் நம்ம என்னன்னா பவுண்டரி, அதாவது இந்த பொட்டன்ஷியல் வெல்ல பவுண்டரியில பார்க்கறதால அந்த ஒயர் ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒயர்ல பவுண்டரியில பார்க்கறதால இது என்ன சொன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ். இப்போ இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட், பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எது ஜீரோ எது நான் ஜீரோ. அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சை போடுங்க, எக்ஸ் கோஸ் டு ஜீரோ. ரைட் ஹேண்ட் சைடில் அதே போல் போடுங்க ஏ. இங்கே காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஜீரோனா ஆல்ஃபா டைம் ஜீரோ இட் இஸ் ஜீரோ பிளஸ் பி சைன். இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் கோஸ் டு ஜீரோனா சைன் ஜீரோ ஜீரோ. இப்போ பாருங்க சை at 0 இங்கே கவனிச்சிங்கன்னா இட்ஸ் ஜீரோ. சை ஜீரோ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பவுண்டரி கண்டிஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்னா இது கோஸ் டு ஜீரோ. இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா காஸ் ஜீரோ இட் வில் பி 1. அதனால ஏ டைம்ஸ் 1 பி சைன் ஜீரோ ஜீரோ. அப்படின்னா பி டைம்ஸ் ஜீரோ இட் வில் பி ஜீரோ. ஏன்னா சைன் ஜீரோ வேல்யூ ஜீரோ தான் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன் ஜீரோ, ரைட் ஹேண்ட் சைடில் ஏ மட்டும் இருக்கும். ஸோ த constant a goes to 0. So using the first boundary condition, நம்ம first constant ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிட்டோம், a goes to 0. உங்க புக்ஸ்ல என்னன்னா a sin alpha x plus b cos alpha x ன்னு போட்டுருப்பாங்க. நீங்க எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெரிவேஷன் வந்து சேம். ஜஸ்ட் அந்த பவுண்டரி கண்டிஷன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த சொல்யூஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா இட் வில் பி ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதே வேவ் ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன இருக்குன்னா psi at x equal to L it will be 0. ஸோ இங்கே அப்போனா என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இங்கே 1ல் என்ன பண்ணலாம்னா psi at L equal to a வந்து 0ன்னு வச்சுக்கிட்டோம். அதனால் இதை 0ன்னு போட்டுக்கலாம். இருந்தாலும் எழுதுங்க cos alpha L plus b sin alpha L. எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் L போட்டாச்சு. நெக்ஸ்ட் பவுண்டரி. ஸோ அப்படின்னா என்ன செய்யணும்னா சை எல், இங்கே ஏ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் ஜீரோன்னு வந்துச்சு. அதனால இந்த ஹோல் டேர்ம் ஜீரோ ஆகிடும். பிளஸ் பி சைன் ஆல்ஃபா எல். சை அட் எல் ஈக்குவல் டு ஜீரோ இட்ஸ் ஜீரோ. அங்கே பார்ட்டிக்கல் இருக்காதுன்னு வச்சுக்கிறோம். தட் மீன்ஸ் அந்த பார்ட்டிக்கல் எல்ங்கிற பொசிஷன் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது அந்த பவுண்ட் பார்ட்டிக்கல். அதனால அது ஜீரோன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அங்கே இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். எனி டைம் இஃப் யூ ஆர் மெஷரிங் equal to b sin alpha L right hand side. இப்போ left hand side 0 இருக்கிறதால either b 0 இருக்கலாம், இல்லாட்டினா sin alpha L 0 இருக்கலாம். ஸோ இதுவும் 0 இருக்கலாம், இல்லைன்னா இது 0 இருக்கலாம். ஆனால் b 0ன்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து a 0 ஆயிடுச்சு. ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் b 0 வச்சிங்கன்னா ஏவும் பியும் 0 வச்சிங்கன்னா அந்த சொல்யூஷன். அப்படின்னா என்ன மீனிங்னா psi of x goes to 0. எந்த ஒரு பார்ட்டிகளுமே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம சால்வ் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத போகும். ஸோ அதனால b நாட் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன செட்டப் ஆல்ரெடி a goes to 0னா b நாட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா எது 0வா இருக்கலாம், the sin alpha L it will be 0. அப்படின்னா 0 times not 0 it will be 0. ஸோ அப்படின்னா therefore sin alpha L goes to 0. இங்கே வந்து b it is not equal to 0. ஏன்னா ஆல்ரெடி a 0 ஆனதால
ஸோ சைன் ஆல்ஃபா எல், அப்புறம் ஆல்ஃபா எல்லுக்கு என்னென்ன வேல்யூ போட்டால் 0 வரும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா எல் கோஸ் டு ஜஸ்ட் n பை. சைன் பை 0, இட்ஸ் 0. சைன் 2 பை, சைன் 3 பை, சைன் 4 பை, எந்த ஒரு பை போட்டாலும் இட் வில் பி 0. அப்புறம் அந்த ஆல்ஃபா எல்லோட வேல்யூ n பை போட்டிங்கன்னா 0. இங்கே n வந்து இட் வில் பி ரெப்ரசன்ட் 1, 2, 3, 4, 5. இங்கே ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படின்னா அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு n பை பை n. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா வேல்யூ. நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் கிடைச்சது இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா. இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்க நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் எதை எடுத்திருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் ரிலேஷன் 2me டிவைட் பை h கட் ஸ்கொயர் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் இருக்கும். இங்கேயும் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்லேன். ஸோ ஆல்ரெடி we know alpha square equal to 2me divided by h cut square. ஸோ இப்போ நான் இங்கே என்ன செய்யலைன்னா, இது ஆல்ஃபா ஸ்கொயர், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துங்க. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா n ஸ்கொயர் பை ஸ்கொயர் h cut square, sorry l square, not h cut square. That is alpha square. This is alpha square, left hand side square பண்ணிச்சு equal to the right hand side 2me divided by h cut square. இல்லைனா E மட்டும் வேணும், எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் மட்டும் வேணும்னா எனர்ஜி மட்டும் ஒரு சைடு வச்சுங்க. இந்த h cut square இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டர் போயிடும், 2m இந்த பக்கம் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் போயிடும். ஸோ n ஸ்கொயர் h cut square பை ஸ்கொயர் டிவைட் பை 2m l ஸ்கொயர். இங்கே என்னோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், 1, 2, 3, 4. அதனால இட் வில் பி டிஸ்கிரீட். n1 போட்டிங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும், n2 போட்டிங்கன்னா இன்னொரு எனர்ஜி கிடைக்கும், n3 போட்டிங்கன்னா இன்னொரு எனர்ஜி கிடைக்கும். அதனால ஜென்ரலாக என்னன்னு வச்சுக்கோங்கன்னா En அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ எனர்ஜி ஐகன் வேல்யூ ஆஃப் த குவாண்டம் பார்ட்டிகல் இன் ஒன் டைமென்ஷனல் இன்ஃபினைட் பொட்டன்ஷியல் வேவ். ஸோ என்ன சொல்லணும், எனர்ஜி eigen value of the particle. ஆனால் இங்கே வந்து ஏன் n 0 போடக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு கிளியர் புரிஞ்சிருக்கும். இங்கே n 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா n 0 போட்டிங்கன்னா ng is 0. That means no particle there. ஸோ அதனால் n cannot be equal to 0. n it will be 1, 2, 3. It can go up to infinity. அது பார்ட்டிகளோட எனர்ஜி பொறுத்தது. அப்புறம் வாட் இஸ் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, the psi of x is equal to, நம்ம ஆல்ரெடி A0 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் வந்து B sin alpha x. இங்கே என்ன வரும்னா B sin alpha x. ஆல்ஃபாவோட வேல்யூ n பை பை l. அதனால n பை பை l, that is alpha times x. This is the wave function of the particle inside the potential wave. This is the energy. You can take this is the equation number 3. This is the equation number 4. அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, ஒரு குவாண்டம் பார்ட்டிக்கல் ஒன் டைமென்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருந்தா இன்ஃபைனைட் பொட்டன்ஷியலாக இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் அது அந்த அந்த பவுண்டரியை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் பவுண்டரியில் இருந்துச்சுன்னா, அதுக்கான சொல்யூஷன் எனர்ஜி ஐகன் வேல்யூ En psi the wave function. இங்கே வந்து என்ன வச்சுக்கலாம்னா, இங்கே உள்ளார n வந்து டிஸ்கிரீட்டுங்கிறதால ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எனக்கும் இந்த வேவ் ஃபங்க்ஷன் வேரி ஆகும். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் பார்ட்டிகளுக்கு எனர்ஜி என்ன கிடைச்சிருக்குன்னா, En equal to n ஸ்கொயர் h cut ஸ்கொயர் பை ஸ்கொயர் divided by 2m l ஸ்கொயர். திஸ் இஸ் அ டிஸ்கிரீட் எனர்ஜி. இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, ஏன்னா இங்கே n goes to 1 அப்படின்னு வச்சுங்க. n goes to 1னா இட் இஸ் அ E1 equal to 1 square. So 1 square h cut square pi square divided by 2m l square. அந்த 1 square நான் போட்டு காமிக்கல. அதே energy equal to 2 at n equal to 2னா n equal to 2. இது என்ன சொன்னா, n square வந்து என்ன வரும்னா 2 square, it will be 4. மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட், அது அப்படியே வரும் h square by 2m l square. இதில் பார்த்தீங்கன்னா this energy is
கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. அதனால இது வந்து என்னன்னா E2 அது E1. அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி சொல்றோம். அந்த மினிமம் எனர்ஜி எப்பவுமே என்னன்னா ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி சொல்லுவோம். அதனால N ஈக்குவல் டு இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ அதனால இது என்னன்னு வச்சுக்கலாம் 4 டைம்ஸ் E1. அதே போல E3 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் 9 டைம்ஸ் E1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த எனர்ஜி ஐகன் வேல்யூ ஆஃப் த பார்ட்டிகல், அதாவது எனர்ஜி ஆக்சிஸில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது எப்படின்னா டிஸ்க்ரீட்டாக இருக்கும். E1, E2, E3 அந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்காது, கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பேஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். உங்களுக்கு E1, E2 4 டைம்ஸ் E1, இது 9 டைம்ஸ் இது this is E2, E3 9 டைம்ஸ் E1. ஸோ இதுதான் எனர்ஜி அலௌடு. இட்ஸ் அ டிஸ்க்ரீட் எனர்ஜி. அப்படின்னா ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் வந்து ஒன் டைமென்ஷன், அதாவது இந்த டி பிராக்லி பார்ட்டிகல் இல்லை குவாண்டம் பார்ட்டிகல் ஒரு ஒன் டைமென்ஷன் வயர் மூவ் பண்ணிட்டு வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஹேவிங் த கண்டினியூஸ் எனர்ஜி, இட்ஸ் ஹேவிங் த டிஸ்க்ரீட் எனர்ஜி ஐகன் வேல்யூ. இப்போ அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வேவ் ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சுன்னா த psi of x sin of x equal to b time sin of n pi pi l times x. இங்கே b வந்து என்னன்னு தெரியாது. we want to measure the b. அதுக்கு என்ன செய்ய போறோம்னா the normalization condition யூஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட்டிகல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் த இன்டெக்ரல் ஓவர் த ஸ்பேஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 1 த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் தென் த பார்ட்டிகல் இஸ் எக்ஸிஸ்ட். அதாவது உங்களுக்கு எப்படி பண்ணால் 3 இன்டெக்ரலாக போட்டிருப்பேன். சை ஸ்டார் சை, இங்கே வந்து டி டவுன் போட்டிருப்போம். பட் இங்கே 1 டைமென்ஷனுங்கிறதால நம்ம டிஎக்ஸ் எடுத்துக்கணும். ஒரே இன்டெக்ரல் 1 டைமென்ஷனுங்கிறதால if it is equal to 1 that the particle is exist. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பியோட வேல்யூ என்னன்னு சொன்னால் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். இன் ஜெனரல் குவாண்டம் மெக்கானிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படின்னா இன்டெகிரல் பண்ணிங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்ட ஒயரோட லென்த் என்னன்னா 0 to L. இப்போ இன்டெகிரல் பண்ணலாம் 0 to L. இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா சைன் இஸ் a real one, அதனால உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். b is almost real, so sin of n pi pi x by L. திரும்ப psi ஸ்டார் இது வந்துச்சு. psi வந்து உங்களுக்கு என்னன்னா அதே தான் வரும். sin of b times n pi pi x by L dx goes to 1. அப்பனா அந்த பார்ட்டிகல் அங்கே இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்டெகிரல் ஈக்குவல் டு 1 அந்த பார்ட்டிகல் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம என்னன்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். b times b ஸ்கொயர் அது வெளியில் எடுத்துக்கோங்க. இன்டெகிரல் 0 to L sin into sin என்ன வரும்னா sin ஸ்கொயர் n pi pi L x dx goes to 1. ஏன்னா b ஸ்கொயர் இந்த sin ஸ்கொயர் தீட்டா என்ன சொன்னால் 1 minus cos 2 theta by 2 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா இன்டெகிரல் 0 to L 1 minus cos 2 theta. thetaங்கிறது அங்கே உள்ளார ஆர்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதான் theta. n pi pi x divided by L whole divided by 2 into dx goes to 1. இப்போ என்ன செய்யணும்னா b ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். இன்டெகிரல் இதை ரெண்டு இன்டெகிரலாக பிரிக்கலாம். 0 to L 1 by 2 dx. இது ஒன்று இன்டெகிரல். இன்னொரு இன்டெகிரல் என்னன்னா 0 to L cos 2n pi x divided by L whole divided by 2 dot dx. இந்த மாதிரி ரெண்டு இன்டெகிரலாக பிரிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு காமிச்சிங்க. ஏன்னா b ஸ்கொயர் இஸ் சிட்டிங் அவுட் சைட். ஆனால் இந்த ரெண்டாவது இன்டெகிரல் எடுத்து அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா தட் இன்டெகிரல் கோஸ் டு 0. ஏன்னா இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் வரும். காஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் 0 என்ன ஆகுதுன்னா 0. இந்த எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அகெயின் சைன் 0 சைன் 2n பை என்ன வரும்னா 0. ஸோ அப்படின்னா இந்த செகண்ட் இன்டெகிரல் நீங்கள் எவாலுவேட் பண்ணாலே 0ன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இன்டெகிரல்லேருந்து என்ன வரும்னா b ஸ்கொயர். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இன்டெகிரல் ஆஃப் dx இட் வில் பி x டிவைட் பை 2 வெளியில் எடுத்துங்க. உங்களுக்கு அப்பர் லிமிட் L லோயர் லிமிட் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா
b square divided by 2. Upper limit என்னன்னா L goes to 1. அப்படின்னா b square equal to 2 by L. 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மேலே போயிடும், L வந்து கீழே வந்துடும். ஸோ b equal to ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் எடுத்தீங்கன்னா it will be a square root of 2 by L. இது ஸ்கொயர் ரூட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேன்சல் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by L. So therefore the wave function psi of x or sin of x equal to b times b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2 by L sin of n by x divided by L. This is the wave function, the complete wave function of the particle in a one dimensional potential. Energy என்ன கிடைச்சதுன்னா நமக்கு n square h cut square pi square divided by 2m L square. This is the energy eigenvalue of the particle. இப்போ என்ன செய்யறோம்னா we can just draw the wave function as well as the energy of the particle. y axis என்ன செய்யறோம்னா just energy எடுத்துக்கிறோம், இந்த பொட்டன்ஷியல்ல டிரா பண்ண போறோம். 0 to L அதனுடைய லென்த் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் என்னன்னா n equal to 1 அந்த கேஸ்க்கு பார்க்கலாம். n equal to 1னா நமக்கு என்னன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி E1, அதாவது E1 இந்த மினிமம் எனர்ஜி தான் யூஸ்வலாக என்ன சொல்லலாம், இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, அதனால இதை சொல்கிறோம். இப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் வந்து 0 to L எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க psi1, சும்மா psi1 போட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னா psi1 of x square root of 2 by L sin of pi x by L, 1 pi by x by L. At x goes to 0, sin 0 0, அப்படின்னா இங்கே வந்து என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன் 0 ஆகிடும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வச்சுங்க. At x goes to L, L cancel ஆகிடும், sin pi again it will be 0. சரி, ஓகே, நடுவில் பார்க்கலாம். எங்கன்னா L by 2ல. ஸோ இங்கே L by 2 போட்டிங்கன்னா L கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ்க்கு பதில் என்னன்னா L by 2 போட்டிங்கன்னா L கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன pi by 2, sin pi by 2 it will be 1. அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by L கிடைக்கும். அப்புறம் அது என்ன ஆகுனா it will attain the maximum value. அப்படின்னா அதோட வேவ் ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் 0 to L எப்படி இருக்குன்னா it will be like that. ஆனால் பார்ட்டிக்கல் வந்து அதோடைய ஆம்பிளிடியூடு, இதை அந்த கோஎஃபிஷியன்ட் தான் ஆம்பிளிடியூடு, that will be maximum at center. இதான் என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் இந்த பொட்டன்ஷியல். அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எட்ஜில் 0 ஆகுது, சென்டரில் வந்து அதிகமான ப்ராப்பர்ட்டி அந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் அதிகமாக அது அங்கே இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா E2. நெக்ஸ்ட் என்னதுன்னா E2 ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன கோடு மாதிரி இந்த E2. இதுதான் என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட் அட் N2. இப்போ அப்படின்னா psi2 of x எப்படி வரும்னா psi2 of x இங்கே 2 போட்டிங்கன்னா உள்ளார இன்ட்டு போடணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by L sin of n pi x by L, அதில் nக்கு பதிலாக 2 pi x divided by L. இப்போ x equal to 0 போடுங்களா, ஃபுல்லாக 0 ஆகிடும், again it will be 0. x equal to L போடுங்க, L போட்டால் L கேன்சல் ஆகிடும், sin 2 pi again it will be 0. 0 மீன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்குன்னு அர்த்தம். சரி, சென்டரில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். x by 2, இது வந்து என்னென்னா x by 2 போட்டிங்கன்னா சாரி L by 2, ஏன்னா சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம சென்டர்லேருந்து வந்து L by 2 வைக்கிறோம். L by 2 போட்டிங்கன்னா L கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், அகெயின் sin pi x இங்கேயும் 0 ஆகிடும். சரி, L by 4 போட்டு பாருங்க. L by 4 போட்டிங்க பார்த்தீங்கன்னா it will be sin pi by 2, 1, it will be maximum here. அப்படின்னா 3L pi by 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 3 pi by 2 வரும், it will be negative maximum. அப்படின்னா உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்னா it goes here like that, it will be here. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா the first excited state energy, the first excited state eigen function. இது என்ன சொன்னா the eigen function. இது eigen energy கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது eigen function or wave function of the particle. This is called eigen energy. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆனால் நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலில் உங்களுக்கு வேவ்ஸ் ஃபங்க்ஷன் ஸ்ப்ரெட் சென்டரில் 0 ஆகுது, பட் இட் வில் பி லுக்கிங் லைக் சைன் கர்வ்.
அதேபோல நீங்க என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் ஸ்டேட் வரையலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, E1 அதேபோல E3, E5லாம் சிம்மெட்ரிக்கல் வேவ் ஃபங்ஷனா இருக்கும். ஒரு நடுவுல மிரர் வச்சீங்கன்னா, இட் வில் பி பெர்ஃபெக்ட் சிம்மெட்ரி. அதே இத எனர்ஜி E2 அதேபோல E3 E2, E4, E6 எல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஆன்டி சிம்மெட்ரிக். பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மிரர் வச்சுப்பாங்க. மிரர் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னன்னா, இட் வில் பி லைக் ஆன்டி சிம்மெட்ரிக். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் தென் கீழ வந்துரும். அதான் ஆன்டி சிம்மெட்ரிக் சொல்லுவாங்க. So this is a solution. This is the energy eigenvalue for the particle in the one-dimensional rigid box. Okay. Thank you all.